Hi students, in the video CBC class 12 students chapter 4 determinants 4.3 exercise பார்க்க போறோம். சம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மைனஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து MIJ அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ண போறோம். கோஃபேக்டர் அப்படின்னா கேபிட்டல் AIJன்னு ரெப்ரசென்ட் பண்ண போறோம். இதுல மைனர் வந்து கண்டுபிடிக்கிறது சிம்பிள். அந்த ரோவையும் காலமையும் ஹைட் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். மைனர் கண்டுபிடிச்சாதான் அதை யூஸ் பண்ணி தான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியும். கோஃபேக்டர் AIJ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா -1 to the power I plus j MIJ மைனரோட வேல்யூ கூட ஒரு சிம்பிள் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கோஃபேக்டர் கிடைச்சிரும். இந்த -1 power I plus j அப்படின்னு இருக்குல்ல, இதை ஒரு தடவை நம்ம சால்வ் பண்ணி பார்க்காம டைரக்டா இதை நம்ம எப்படி எழுதிக்க போறோம் அப்படின்னா, எப்பெல்லாம் -1ஓட பவர்ல ஈவன் நம்பர் கிடைக்குதோ அதை நம்ம வந்து +1 அப்படின்னு எழுதிடலாம். இது மாதிரி -1ஓட பவர்ல எப்பெல்லாம் ஆட் நம்பர் கிடைக்குதோ அதை நம்ம -1 அப்படின்னு எழுதிடலாம். அப்போ ஒன்று இது +1 இருக்கும், இல்லை -1 இருக்கும். ஏன்னா -1 to the power தானே. ஸோ எப்பெல்லாம் ஈவன் வருதோ அப்போ அது +MIJ, எப்பெல்லாம் இந்த இடம் ஆட் நம்பர் கிடைக்குதோ அப்பெல்லாம் -MIJ அப்படின்றது தான் கோஃபேக்டரோட வேல்யூ. இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்க முதல் கொஸ்டின் 2 - 4 0 3. இது வந்து நமக்கு கொடுத்துருக்கிற டிட்டர்மினன்ட். நமக்கு யூஸ்வலா எலிமெண்டோட நம்பர் தெரியும். இந்த எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு A11, இவங்களோட பேர் வந்து A12. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்ல இருக்கு, இவங்க வந்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் A21. இந்த எலிமெண்ட் வந்து A22. இது வந்து எலிமெண்டோட நேம். ஸ்மால் AIJன்றது எலிமெண்டோட நேம். இந்த 4 எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மைனஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 4 எலிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A11, இவங்களோட மைனர் கண்டுபிடிக்க போறோம். அப்போ M11 கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. M11 அப்படின்னா இந்த A11 இருக்கிற இந்த காலமே இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இங்க யார் இருக்கா 3, அந்த 3 தான் உங்களோட மைனர். இதான் M11ஓட வேல்யூ. இப்போ M12 வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த M12 இருக்கிற இந்த காலமையும் இந்த ரோவையும் இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்ட மிச்சம் இங்க யார் இருப்பா, 0 மட்டும் இருக்காங்களா, அதான் உங்களோட ஆன்சர். 0ன்னு எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் M21 இந்த எலிமெண்டோட மைனர். ஸோ 0 இருக்கிற ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணிட்டா இங்க -4 கிடைக்குது, அதனால -4 அப்படின்னு எழுதிக்கலாம். லாஸ்ட் எலிமெண்ட் A22, மைனர் வந்து M22ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஸோ இந்த லாஸ்ட் எலிமெண்டோட மைனர் இந்த ரோ காலம் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 2 தானே இருக்கும், அப்போ 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் மைனஸ். இப்போ கோஃபேக்டர்ஸ் எழுத போறோம். கோஃபேக்டர்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப சிம்பிளா இங்க பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் A11 எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இதுதான் நம்மளோட ஃபார்முலா. நான் ஒன்று மட்டும் ஃபார்முலால எழுதுறேன், மற்றெல்லாம் டைரக்டா தான் உங்களுக்கு எழுத சொல்ல போறேன். இப்போ -1 to the power I plus j, ஐயும் j இங்க என்ன இருக்கு, 1 இருக்கு. அப்போ 1 + 1ன்னு வந்துடும். அப்புறம் M11ஓட வேல்யூ எடுத்து எழுதணும். ஆக்சுவலா இப்போ -1/2ன்றது ஒரு ஈவன் நம்பர், அப்போ இந்த நம்பர் வந்து பிளஸ் ஆயிடும். ஸோ பாசிட்டிவ் ஆஃப் M11ஓட வேல்யூ இங்க என்ன கிடைச்சிருக்கு, 3 கிடைச்சிருக்கு. அப்போ +3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஒரு தடவை இதை உட்காந்து எழுத முடியாது, ஏன்னா நமக்கு வந்து 3x3 மேட்ரிக்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால இங்க ரெண்டாவது எலிமெண்ட் வந்து 1 2, அப்போ இங்க 1 2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இது எழுதாம எப்படி தெரியுமா யோசிங்க, இந்த 1ம் 2ம் ஆட் பண்ணா 3 தானே வருது. 3ன்றது என்ன நம்பர், ஆட் நம்பர். அப்போ -1ஓட பவர்ல ஆட் நம்பர் வந்தா -1 வரும். அப்போ -M12 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் போட்டுட்டு M12ஓட வேல்யூ 0. ஸோ 0க்கு சிம்பிள் போடலனாலும் பரவாயில்ல. ஸோ அடுத்த நம்பர் வந்து A21. 21ல 2ம் 1 ஆட் பண்ணுங்க, 3 கிடைக்குதா. அப்போ 3ன்னா ஆட் நம்பர், ஆட் நம்பர்னா -1 வரும். அப்போ மைனஸ் போட்டு M21ன்னு எழுதிடணும். எல்லா கோஃபேக்டருக்கும் அதோட மைனர் தான் வேல்யூ, இந்த சிம்பிள் மட்டும் தான் மாறும். அந்த சிம்பிள் எப்படி போடணும்னா, இந்த நம்பரை ஆட் பண்ணி ஆட் நம்பராக இருந்தால் மைனஸும், ஈவன் நம்பராக இருந்தால் ப்ளஸும் போடணும். ஸோ மைனஸ் போட்டு 21, M2ஓட வேல்யூ -4ன்னு இருக்கு. அப்போ -4ன்னு ப்ராக்கெட்ல போட்டுக்கோங்க. மைனஸும் மைனஸும் கட் ஆகிட்டு +4ன்னு கிடைச்சிருக்கும். இப்போ A22 வேணும். இப்போ 2 + 2 4 தானே. இப்போ இங்கே 2 + 2ன்னு போட்டால் 4 வரும். 4ன்றது ஒரு ஈவன் நம்பர், அப்போ அது +1 தான் ஆகும். அப்போ ப்ளஸ் போட்டு M22 அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம எழுதியாச்சு. M22ஓட வேல்யூ 2 தான், இங்கே ப்ளஸ் தானே இருக்கு, அப்போ +2ன்னு எழுதிடலாம். ஸோ இதான் மைனஸ் வேல்யூ, இதான் உங்களோட கோஃபேக்டர்ஸோட வேல்யூ. அடுத்து ஒரு 2x2 டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் மைனஸும் கோஃபேக்டர்ஸும் எழுதணும். முதல்ல எலிமெண்டோட நேம்ஸ் எழுதிக்கலாம். A11, இது வந்து A12. கீழே வருது இந்த எலிமெண்ட் A21, இது வந்து A22. இது வந்து எலிமெண்ட் நேம். கண்டிப்பா எழுதணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் நம்ம மைனஸ் நேம்ஸும் கோஃபேக்டர்ஸ் நேம்ஸும் எழுத முடியும். ஸோ முதல்ல மைனஸ் எழுதலாம். ஸோ முதல்ல A11ஓட கரஸ்பாண்டிங் மைனர்னா M11 அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த A11 இருக்கிற இந்த காலமே இந்த ரோவை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இங்க யார் இருப்பா, D மட்டும் இருப்பாங்களா, அதுதான் உங்களோட M11.
அடுத்து M12 வேணும் அப்படின்னா இந்த 12ஓட கரஸ்பாண்டிங் மைனர் யாருன்னா இவங்க இருக்கிற இந்த காலமும் ரோவும் க்ளோஸ் பண்ணா மிச்சம் இங்க B தானே இருக்கும். அப்போ B தான் உங்களோட மைனர். ஸோ அடுத்து M21 இந்த எலிமெண்டோட மைனர் வேணும்னா இங்க இருக்கிற ரோவும் காலமும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இங்க ரிமைனிங் C இருக்கு. அப்போ இங்க Cன்னு போட்டுக்கோங்க. ஸோ M22 வேணும் அப்படின்னா 22 இருக்கிற ரோவோட காலமும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா மிச்சம் இங்க A இருக்கும். அதனால இங்க Aன்னு எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் எழுதுறது ரொம்ப சிம்பிளா எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எழுத போறது கோஃபேக்டர்ஸ். கோஃபேக்டர்ஸ் எழுதணும் அப்படின்னா மைனஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எழுத போறோம். நான் நேம் வந்து கேபிட்டல் A யூஸ் பண்ணணும். இப்போ A11 எழுதணும்னா பேசிக்காவே கோஃபேக்டர் எழுதணும்னா AIJ நம்ம எழுதுறோம். நம்மளோட ஃபார்முலா என்னன்னா -1 to the power I plus j அதுக்கப்புறம் அதோட கரஸ்பாண்டிங் மைனர் எடுத்து எழுதிடணும். இந்த -1 per I plus jன்றது -1ஓட பவர்ல எப்பெல்லாம் ஈவன் நம்பர் வருதோ அதை பிளஸ்ன்னு போட்டுருவாங்க. இப்போ இந்த 1 இதுதான் I தான் உங்க j இல்ல. பையும் ஜேயும் ஆட் பண்ணுங்க 2 கிடைக்குது. 2 என்ன நம்பர்? ஈவன் நம்பர். இப்போ -1ஓட பவர்ல எப்பெல்லாம் ஈவன் நம்பர் கிடைக்குதோ அதை பிளஸ் அப்படின்னும், -1ஓட பவர்ல எப்பெல்லாம் ஆட் நம்பர் கிடைக்குதோ அதை மைனஸ்னும் நம்ம போட்டுக்கணும். ஏன்னா அதுதான் பேசிக்ல. இதுல 1 + 1 2 வந்துருச்சு. 2 ஈவன் நம்பர்னால பிளஸ். அப்போ பிளஸ் M11 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ A இந்த 4 எலிமெண்ட்டுக்கும் பாருங்களேன். இப்போ இது A12 A21 A22 நமக்கு வேணும் ஆக்சுவலா எலிமெண்ட்ஸ். இப்போ 1 2 இருக்குல்ல, 1 2 ஆட் பண்ணா 3 கிடைக்கும். 3ன்றது என்ன நம்பர்? ஆட் நம்பர். அதனால மைனஸ் சைன் யூஸ் பண்ணோம். ஸோ மைனஸ் ஆஃப் M12 இது திருப்பி மைனஸ் தான். ஏன் தெரியுமா? ஏன்னா 2 + 1 3 தானே, 3 ஆட் நம்பர்ல. அப்போ மைனஸ் ஆஃப் M13. 2 + 2 என்னது? 4. 4 வந்து பாசிட்டிவ்ல. அப்போ M22 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிருங்க. M11 வந்து இங்க D இருக்கா, இங்க பிளஸ் இருக்கு, அதனால பிளஸ் D வந்துடும். மைனஸ் போட்டு M12 B இங்க மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் B மைனஸ் M13 சாரி M21 இது. ஸோ M21ஓட வேல்யூ இங்க C இருக்கு, அதனால இங்க மைனஸ் C. 22க்கு நம்ம ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால இங்க பிளஸ் A அப்படின்னு எழுதிடலாம். இதுதான் நம்மளோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட மைனஸும் கோஃபேக்டர்ஸும் எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து M11 எழுத போறோம். எப்பவுமே இந்த கொடுத்துருக்கிற டிட்டர்மினன்ட்டோட எலிமெண்டோட நேம்ஸ் தெரியணும் இந்த மாதிரி. ஸோ இதுதான் அந்த எலிமெண்டோட நேம்ஸ். இது 11, இது 12, இது 13, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஏன்னா இவங்க இப்போ A11 இருக்குன்னா அவங்களோட மைனர் முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம் M11. ஸோ A11ஓட மைனர் வேணும்னா இந்த A11 இருக்கிற இந்த காலமையும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிற 4 பேர் இருக்காங்களா அவங்கள தான் இப்படி எழுதணும். 1 0 0 1 அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிட்டு இது நார்மல் டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் இந்த டயகனல் 1 × 1 1 மைனஸ் 0. ஸோ இங்கே 1ன்னு கிடைச்சாச்சு. அப்போ M11ஓட வேல்யூ வந்து 1 தான். ஸோ அடுத்து வந்து நம்ம இங்கே 1 2 இருக்குல்ல அவங்களோட கரஸ்பாண்டிங் மைனரை கண்டுபிடிக்கிறோம் M12. அப்போ இந்த 1 2 இருக்கிற இந்த காலமையும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். இங்கே இருக்கிற இந்த காலமும் இந்த ரோவும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த T க்ளோஸ் ஆகிடும். அப்போ இந்த 0 0 0 1 இருக்கும் இங்கே. அப்போ 0 0 0 1 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ 0 × anything 0 -0 தான் இருக்கு, அதனால இங்கே 0 தான் கிடைச்சிருக்கும். அடுத்து M13. 13ன்றது இந்த எலிமெண்ட். இந்த எலிமெண்ட் இருக்கிற இந்த ரோவும் இந்த காலமையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க 4 பேர் இருப்பாங்க. ஸோ அதாவது 0 1 0 0 இருக்கும். ஸோ அதே மாதிரி 0 × anything 0 -0 × anything 0 தான். அப்போ இந்த எலிமெண்ட் கூட 0 தான் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து M21 இந்த எலிமெண்ட். இந்த எலிமெண்ட்டுக்கு இந்த ரோவும் இந்த காலமும் க்ளோஸ் ஆகிடும். 0 0 0 1 அப்படின்னு கிடைக்குது. 0 0 0 இதை கண்டிப்பா எழுதணுமா மேம்னா எழுத தேவையில்லை. நீங்க மைண்ட்ல இது 0 தான் வரும்னு கூட எழுதிக்கலாம். ஸோ இதான் உங்களோட 21. அடுத்து M22 வேணும். ஸோ M22ன்றது இந்த நம்பர் நடுவில் இருக்க நம்பர். ஸோ இந்த காலமும் இந்த ரோவும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா 1 0 0 1. ஸோ 1 0 0 1 இதுல இந்த டயகனல் மட்டும் 1 கிடைக்குது, அதனால ஆன்சர் வந்து 1 தான். ஸோ M22 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் பார்க்கலாம். M23. ஸோ M23 வேணும் அப்படின்னா 23ன்ற எலிமெண்ட் இங்கே இருக்கு. ஸோ இந்த ரோவும் இந்த காலமும் க்ளோஸ் ஆகிடும். 1 0 0 0ன்னு இருக்கு. ஸோ வேல்யூ வந்து 0 தான். ஸோ எழுதிட்டோம். இதே மாதிரி மற்ற 3 எலிமெண்ட்டு கூட மைனஸ் எழுதியாச்சு. இப்போ நம்ம கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கோஃபேக்டர் அப்படின்னா -1 to the power I plus j mij. அதாவது மைனர் அப்படியே தான் வரும், கூட ஒரு சிம்பிள் மட்டும் நமக்கு மாறும். அந்த சிம்பிள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஐயும் ஜேயும் ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணும்போது ஈவன் நம்பர் வந்தால் ப்ளஸ் போடணும், ஆட் நம்பர் வந்தால் மைனஸ் போடணும், அவ்வளோதான். இப்போ இதில் 1 + 1 2 தானே, 2 ஈவன் நம்பர்ன்றதுனால M11 அப்படியே தான் வரும். இதில் 1 + 2 3ன்றதுனால -M12 அப்படின்னு எழுதணும். இதில் 1 + 3 4 4ன்றது ஒரு ஈவன் நம்பர்ன்றதுனால M13 பாசிட்டிவ்ல எழுதணும். இவங்களுக்கு 2 + 1 3 வர்றதுனால -M21.
இங்க 2 plus 2 4 கிடைக்குதுல்ல, அதனால இப்போ மைனர் பாசிட்டிவ்ல வரும் M22. 2 3 5 கிடைக்குது, அதனால மைனர் வந்து மைனஸ்ல வரும். ஸோ 2 3 3 1 ஆட் பண்ணும்போது 4 ஆயிடும். 4 வந்து பாசிட்டிவ் M31. அடுத்து 3 2 5 வரும், அதனால மைனஸ் M32. 3 3 6 வந்துடும், அப்போ பிளஸ் M33. இது வந்து ஒரு தடவையும் யோசிச்சு எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் பிளஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட் சிம்பிள் போட்டால் கூட உங்களுக்கு சரியான ஆப்ஷன் தான் கிடைக்கும். ஸோ எழுதுனதுக்கு அப்புறம் இப்போ ஆன்சர் எழுதிடலாம். இப்போ M11ஓட வேல்யூ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 1. இங்கே பாசிட்டிவ் இருக்கிறதுனால பாசிட்டிவ். இங்கே பாருங்களேன், அடுத்த 3 எலிமெண்ட் 0 தான் இருக்கு. நான் 0க்கு நம்ம எந்த சிம்பிளும் போட தேவையில்லை, அதனால அடுத்த கண்டினியூஸாக 3 எலிமெண்ட்டுக்கு 0ன்னு போட்டுக்கலாம். அடுத்து 2 2க்கு +1 கிடைச்சிருக்கு, இங்கே ஆல்ரெடி ப்ளஸ்ல தான் இருக்கு, ஸோ அதே +1. அதுக்கப்புறம் திருப்பியும் 3 0 தான் கிடைச்சிருக்கு. ஸோ 1 2 3 3 0 எடுத்துட்டோம். நம்ம லாஸ்ட் எலிமெண்ட் இங்கே 1 வந்திருக்கு, ஸோ இங்கே ப்ளஸ் தான் இருக்கு, ஸோ இங்கே +1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் கோஃபேக்டர்ஸ் எல்லாமே ஃபைன் பண்ணியாச்சு. அதிலே செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 3 x 3க்கு மைனஸும் கோஃபேக்டர்ஸும் எழுத சொல்லியிருக்காங்க. முதல்ல மைனஸ் எழுத போகிறோம். இதுதான் உங்களோட கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டோட நேம்ஸ். முதல்ல A11 என்ற எலிமெண்ட்டோட மைனர் எழுதணும் அப்படின்னா M11 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. M11 வேணும்னா A11 இருக்கிற இந்த காலமையும் இந்த ரோவையும் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற இந்த 4 பேருக்கும் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணும். 5 -1 1 2 இப்போ எழுதிட்டு 5 2s are 10 மைனஸ் போட்டுட்டு தான் இவங்களை மல்டிபிள் பண்ணணும். இங்கே -1 கிடைக்குது, மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், அப்போ 11. அப்போ M11 வந்து 11 அப்படின்னு எழுதிடலாம். அடுத்த எலிமெண்ட் வந்து M12. M12ன்ற நம்பர் இங்கே இருக்கு. ஸோ இவங்களோட ரோவும் இந்த காலமும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இவங்க 2 பேரும் தான் இருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து 3 0 -1 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே 3 2s are 6 மைனஸ் போட்டுட்டு 0 into anything 0 தான், அதனால ஆன்சர் 6 தான். அடுத்து M13 நம்ம எழுத போகிறோம். ஸோ M13னா இதான் 13 எலிமெண்ட். இந்த ரோவும் இந்த காலமே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆனால் ரிமைனிங் இருக்கிறது 3 5 0 1 அப்படின்னு இருக்கு. 3 1s are 3 0 into anything 0 தான், இப்போ ஆன்சர் 3ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து 2 1, அப்போ M21 எழுதுறோம். 21னா இந்த எலிமெண்ட், அப்போ இவங்களோட ரோவையும் இந்த காலமே க்ளோஸ் பண்ணிட்டா 0 4 1 2 கிடைக்குது. ஸோ 0 4 1 2 எழுதிட்டோம். ஸோ இது 0 -4ன்னு கிடைக்குது, அப்போ -4 நம்மளோட ஆன்சர். இதே மாதிரி M22. M22ன்றது இந்த எலிமெண்ட், இவங்களோட ரோவும் காலமும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த 4 கார்னர்ஸும் வரும். ஸோ 1 4 0 2. ஸோ இங்கே 2 -0ன்னு பண்ணால் நமக்கு 2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி M23 கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்க்கும் நம்மளால மைனஸ் கண்டுபிடிச்சிட முடியும். மைனஸை யூஸ் பண்ணி தான் கோஃபேக்டர்ஸ் எழுதுவோம். கோஃபேக்டர்ஸ் அப்படின்றது AIJ -1ஓட பவரில் ஐயும் ஜேயும் ஆட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட மைனர் வேல்யூவை எடுத்து எழுதினோம், கரஸ்பாண்டிங் மைனர் வேல்யூ. இப்போ A11 அப்படின்னா இப்போ இந்த 1 ஆட் பண்ணால் 2 கிடைக்கும்ல, அப்போ -1/2 என்னதுன்னா +1. அதாவது பவரில் ஈவன் நம்பர் வந்தாலே பாசிட்டிவ் தான் வரும் நமக்கு. இது ஈஸியாக எழுதுறதுக்கு இங்கே பாருங்களேன், A11 இந்த மாதிரி லைனாக எல்லா எலிமெண்ட்டும் எழுதிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் M11, அடுத்து டெஃபினட்டாக மைனஸ் தான் வரும், ஏன்னா 1 2 ஆட் பண்ணால் 3 ஆட் நம்பர்ல, அதனால இது மைனஸ் வரும். ஸோ இது M12 எல்லா மைனரும் அதே தான் வரும், சிம்பிள் மட்டும் ஆல்டர்னேட்டிவாக போட்டுருங்க, கரெக்டாக வந்துடும். ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் அந்த மாதிரி போடுங்க, கரெக்டாக வரும். ஏன்னா ஒரு ஆடும் ஒரு ஈவனும் தான் மாறி மாறி வந்திருக்கு பாருங்க. ஸோ இது ப்ளஸ் M13, இது மைனஸ் M21, இது ப்ளஸ் M22, இது மைனஸ் M23, ப்ளஸ் M31, மைனஸ் M32, ப்ளஸ் M33 இப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம இது எல்லா மைனரும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ சிம்பிள் மாற்றி இங்கே போட போகிறோம். அதாவது M11 பாசிட்டிவாகவே போடணும், இங்கே பாசிட்டிவ்ல தான் இருக்குது, அப்போ இந்த 11 எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். M12 நெகட்டிவ்ல எழுதணும். M12 இங்கே 6 கிடைச்சிருக்கு, இங்கே இருக்கிற மைனஸ் சைனோட சேர்த்ததுனால -6ன்னு வந்திருக்கும் உங்களுக்கு. M13ஓட வேல்யூ இங்கே 3 இருக்கு, இங்கே பாசிட்டிவ்ன்றதுனால அப்படியே எழுதிக்கலாம். 21 இங்கே -4 வந்திருக்கு, நமக்கு இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +4 அப்படின்னு மாறி இருக்கும். 22ஓட வேல்யூ இங்கே +2 வந்திருக்கு, இங்கேயும் பாசிட்டிவ் தான், ஸோ 2ன்னு அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 23க்கு 1 கிடைச்சிருக்கு, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1. 31ஓட ஆன்சர் இங்கே -20, இங்கே ப்ளஸில் தான் இருக்குது, அப்போ -20 அப்படியே வந்திருக்கும். 32ஓட வேல்யூ -13, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸும் சேர்ந்து +13ன்னு மாறி இருக்கும். 3க்கு 5ன்னு கிடைச்சிருக்கு, இது பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த 5 எடுத்து நம்ம என்ன பண்ணோம், அப்படியே எழுதியிருக்கணும். இப்படி தான் நம்ம கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம். Question number 3ல using the cofactors of elements of the second row evaluate the determinant of, இங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு, செகண்ட் ரோவை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரோவோட எலிமெண்ட்
யூசுவலா நம்மளோட எலிமெண்ட்ஸோட நம்பர் வந்து நம்ம இப்படி தான் எடுப்போம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட் அந்த மாதிரி. இந்த எலிமெண்ட்ல எந்த ரோ இல்ல எந்த காலம் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரே ஆன்சர் தான் டிட்டர்மினன்ட் கிடைக்கும். நம்ம இதுல எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ கொஸ்டின்ல வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் ரோவோட எலிமெண்டோட கோஃபேக்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலா இப்போ டிட்டர்மினன்ட் அப்படின்றது நம்ம ரெண்டாவது ரோவை யூஸ் பண்றதா இருந்தா ரெண்டாவது ரோவோட முதல் எலிமெண்ட் வந்து A21. A21ஐயும் அதோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரையும் மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி ரெண்டாவது எலிமெண்ட்டையும் அதோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரும் மல்டிபிள் பண்ணணும். இந்த மாதிரி மூணாவது எலிமெண்ட்டையும் அதோட கோஃபேக்டரையும் மல்டிபிள் பண்ணோம். மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா இதுல கிடைக்கிற இந்த சம் தான் நம்மளோட டிட்டர்மினன்ட். எலிமெண்ட் ஆல்ரெடி இங்கே இருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இவங்களோட கோஃபேக்டர்ஸ் மட்டும் தான். இப்போ A21 கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட பேசிக் ஃபார்முலா இப்போ Aij வேணும் அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா -1 to the power i plus j mij அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதாவது மைனருக்கு சிம்பிள் மட்டும் மாற்றணும் அப்படின்னா கோஃபேக்டர் கிடைச்சிரும். இப்போ -1ஓட பவர்ல ஈவன் நம்பர் வந்ததுன்னா +1னும் -1 வந்ததுன்னா மைனஸ்னா ஆட் நம்பருக்கும் எடுத்துக்க போறோம். இப்போ இங்க பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் A21 கண்டுபிடிக்கிறீங்க. A21 வேணும் அப்படின்னா இப்போ 2 + 1 வந்து 3 வந்துரும். அப்போ -1 to the power 3 இப்படி எழுதிடலாம். -1 to the power 3 M21 அப்படின்னு எழுதிக்க முடியும் நம்ம. ஸோ M21 எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ -1 to the power 3 வந்து -1 தான். ஸோ -1 டைம்ஸ் M21 வேணும்னா இதான் நம்மளோட A21 எலிமெண்ட். இந்த எலிமெண்ட் இருக்கிற இந்த ரோவையும் இந்த காலமை க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற 4 பேர் இருக்காங்களே இந்த 3, 8, 2, 3 இவங்களுக்கு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணா மைனர் கிடைச்சிரும். ஸோ -1 வெளியில இருக்கு. இங்க 3 3s are 9 -8 2s are 16 இப்படின்னு மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 16ல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா -7 கிடைக்கும். ஸோ -1 into -7 +7. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர். இப்போ ரெண்டாவது இங்க வந்து A22 அப்படின்ற எலிமெண்டோட கோஃபேக்டர் வேணும். A22 is equal to -1 to the power 2 + 2 இங்க 4ன்னு கிடைச்சிரும். M22 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ -1ஓட பவர்ல ஈவன் நம்பர் வந்ததுன்னா இது +1 ஆயிடும். -1 -1 4 தடவை எழுதும் போது +1 தான் கிடைக்கும். மைனர் ஆஃப் 22 அப்படின்றது வந்து A22 எலிமெண்டோட இந்த காலமையும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 4 எலிமெண்ட் 5, 8, 1, 3 இவங்களோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் அதோட மைனர். இப்படி எழுதிக்கணும். எழுதிட்டு வெளியில 1 தான் இருக்கு. உள்ள வந்து 5 3s are 15 -1 8s are 8ன்னு எழுதிக்கலாம். ஸோ 15ல இருந்து 8 மைனஸ் பண்ணா 7 கிடைக்கும். ஸோ 7 தான் A22ஓட ஆன்சர். ஸோ அதே மாதிரி A23 வேணும். ஸோ A23 is equal to -1 to the power 2 3 ஆட் பண்ணா 5 M23 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ -1ஓட பவர்ல ஆட் நம்பர் இருக்கிறதுனால இது -1ன்னு வந்துரும். A23ஓட மைனர்ன்றது இதான் A23ன்ற எலிமெண்ட். இந்த ரோவை இந்த காலமை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 5 3 1 2 கிடைக்குது. ஸோ 5 3 1 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ -1 டைம் 5 2s are 10 1 3s are 3. இங்க 10ல 3 மைனஸ் பண்ணா 7. வெளியே ஒரு -1 இருக்கிறதுனால -7 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ A21 22 23 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இவங்களையும் இவங்களோட கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ முதல்ல A21ஓட எலிமெண்ட் இங்க என்ன இருக்கு 2. ஸோ 2 மல்டிபிள் பை A21ன்றது கோஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது +7 பிளஸ் அடுத்து A22 வந்து இங்க 0 மல்டிபிள் பை 7. நம்ம இதுல வந்து இந்த எலிமெண்ட் 0 வரதான் இந்த கோஃபேக்டரை கண்டுபிடிக்காம கூட விட்டுறலாம். பிளஸ் இங்க 1 இருக்கு. இவங்களோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் வந்து -7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. எழுதிட்டு 7 2s are 14. இந்த எலிமெண்ட் 0 ஆயிடும். 1 into 7 7 மைனஸ் இருக்கிறதுனால -7. அப்போ 14ல 7 மைனஸ் பண்ணா 7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதான் நம்மளோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். யூசிங் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த தேர்ட் காலம்னு கேட்டிருக்காங்க. இந்த தேர்ட் காலமோட எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்றதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ தேர்ட் காலமோட எலிமெண்ட் நார்மலா எலிமெண்டோட நம்பர் வந்து A11 12 13 மாதிரி A21 22 23 மாதிரி A31 32 33 இதான் எலிமெண்டோட நம்பர். இதோட தேர்ட் காலமை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதான் நம்மளோட தேர்ட் காலம். இந்த தேர்ட் காலமை யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணணும். ஸோ டிட்டர்மினன்ட்டோட பேசிக் ரூல் எந்த காலம் யூஸ் பண்ணுறோமோ அந்த காலமோட எலிமெண்ட்டையும் அவங்களோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்ஸையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ A13னா கேபிட்டல் A13 அதோட கோஃபேக்டர், A23னா அவங்களோட கேபிட்டல் A23 அவங்களோட கோஃபேக்டர், அப்புறம் A33ன்ற எலிமெண்ட்டும் அவங்களோட கோஃபேக்டரையும் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைக்கும். சரி, எலிமெண்ட் வந்து டேரெக்டாக நம்மளுக்கு கொஸ்டின்ல இருந்தே கிடைக்கும். இந்த கேபிட்டல் A மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணாத கோஃபேக்டரை மட்டும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் ஃபார்முலா Aij is equal to -1 to the power i plus j
MIJன்றது அந்த பர்டிகுலர் எலிமெண்டோட மைனரோட மல்டிபிள் பண்ணிட்டா கோஃபேக்டர் கிடைச்சிரும். ஸோ இங்க முதல் கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போறோம். A123 சரி A13 A13 ஸோ -1 to the power 1 plus 3 அப்படின்னு கிடைச்சிரும். 1 plus 3 அப்படின்னா 4 -1 power 4 plus 1 தான் அடுத்த ஸ்டெப்ல அதை மாத்திக்கலாம். இதுல M13 மல்டிபிள் பண்ணணும். இப்போ இது -1 to the power 4 M13 அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த 13ன்ற எலிமெண்டோட இந்த காலமை இந்த ரோவை க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சம் வர்ற இந்த 4 பேரோட டிட்டர்மினன்ட் 1y 1z இந்த எலிமெண்ட் எங்க இருக்கோ அதோட ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்க 4 பேரை டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல போடணும். -1ஓட பவர்ல ஈவன் நம்பர் வந்தா இது +1 ஆயிடும். ஸோ இவங்கள மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 into z -1 into y அப்போ 1 கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் வரும். அப்போ z - y அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அடுத்து நமக்கு தேவைப்படுற கோஃபேக்டர் வந்து A23. ஸோ A23 is equal to -1 to the power 2 plus 3 எழுதிட்டு -23யோட மல்டிபிள் பண்ணணும். இப்போ இது -1 to the power 5ன்னு கிடைச்சிருக்கும். M23 அப்படின்னா நம்மளோட 23 எலிமெண்ட் இதுதான். ஸோ இவங்க காலமே இந்த ரோவை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் வர்றது 1x 1z அப்படின்ற நம்பர். இப்போ -1ஓட பவர்ல ஆட் நம்பர் வர்றதுனால -1 அப்படியே தான் இருக்கும். ஸோ -1 into z minus x அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது -z plus x அப்படின்னு மாறி இருக்கும். -z இது வந்து +x ஆயிருக்கும். இதான் கேபிட்டல் A23. அடுத்து லாஸ்ட் எலிமெண்ட் A33 வேணும். ஸோ -1 to the power 3 plus 3 -233யோட மல்டிபிள் பண்ணணும். ஸோ -1 to the power 6 M33னா இதான் A33 எலிமெண்ட். இந்த ரோவும் இந்த காலமும் க்ளோஸ் பண்ணிட்டா 1x 1y கிடைக்குது. அப்போ 1x 1yன்னு எழுதிட்டு இப்போ பவர்ல 6 இருக்கிறதுனால இது ஒரு ஈவன் நம்பர். இது +1 ஆயிடும். 1 into y -1 into x வந்து x 1ஓட மல்டிபிள் பண்ணா அதே எலிமெண்ட் அப்படியே வந்திருக்கும். ஸோ இதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ கேபிட்டல் A எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸ்மால் a எல்லாமே கொஸ்டின்ல இருக்கு. எடுத்து இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். டெல்ஸ் ஈக்குவல் டு முதல்ல A13 இங்க யார் இருக்கா yz. ஸோ yz மல்டிபிள் பை கேபிட்டல் A13ன்றது கோஃபேக்டர். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு z - y கிடைச்சிருக்கு. ஸோ z - y பிளஸ் அடுத்து A23 ஓட எலிமெண்ட் zx மல்டிபிள் பை நமக்கு கிடைச்சிருக்க எலிமெண்ட் -z plus x கிடைச்சிருக்கு. லாஸ்ட் எலிமெண்ட் xy. ஸோ xy கூட லாஸ்ட் கோஃபேக்டர் y - x கிடைச்சிருக்கு. இப்படி எழுதிக்கலாம். எழுதிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணணும். முதல்ல இவங்களை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். உள்ள மல்டிபிள் பண்ணும்போது yz into z பண்ணா yz ஸ்கொயர்ட். அப்புறம் yzம் yயும் பண்ணா -y²z பிளஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் இந்த zxும் zம் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு z² x கிடைக்கும். இந்த பிளஸும் பிளஸ் zx² கிடைச்சிருக்கும். இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணும்போது பிளஸ் xy² பிளஸ் இன்ட்டு மைனஸ் xும் x² y அப்படின்னு கிடைச்சிருக்கு. எழுதியாச்சு. இதுல காமன் டேர்ம்ஸ் வெளில எடுத்துடலாம். இது அப்படியே பார்த்தா எல்லாத்துலயுமே காமன் டேர்ம்ஸ் உள்ள வர மாதிரி நமக்கு டேர்ம்ஸ் கிடைக்கல. ஆனா எல்லாமே xy காம்பினேஷன்ல இருக்கு. அதனால என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இங்க பாருங்களேன், இங்க வந்து zx² இருக்கு. அது மாதிரி இங்க வந்து zy² இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல எழுதிக்கலாம். அது மாதிரி yz² இருக்கு, z² x இருக்கு. அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்க எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்படி எழுதிடுறதுனால இப்ப இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன காமனா இருக்குன்னா z காமனா இருக்கு. z காமனா எடுத்துட்டோம்னா இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள x² - y² இருக்கும். இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் z² காமனா இருக்கு. அப்போ உள்ள y - x இருக்கும். பிளஸ் இவங்க கிட்ட எக்ஸும் ஒய்யும் காமனா இருக்கு. அப்போ y - x வந்து ரிமைனிங் டேர்ம்ஸா உள்ள இருந்திருக்கும். இப்படி எழுதிக்கலாம். இப்போ இவங்க எல்லார்கிட்டயுமே இங்க பாருங்களேன் y - x இருக்கு. இங்க வந்து x² - y² இருக்கு. x² - y² அப்படின்னா இதை வந்து நம்ம x plus y into x minus y அப்படின்னு நம்ம மாத்தி கூட எழுதிக்கலாம். இங்க வந்து நம்ம கிட்ட பிளஸ் இங்க வந்து x minus y இருக்கு. இங்க வந்து y minus x இருக்கு. y minus x x minus y ன்னு மாத்தி எழுதணும் அப்படின்னா ஒரு மைனஸ் சைனை வெளில எடுத்துக்கலாம். இப்போ மைனஸ் z² x minus y அப்படின்னு மாத்திக்கலாம். மாதிரி இங்கேயும் வந்து y minus x இருக்கு. நமக்கு x minus y காமனா வெளியில தேவைப்படுறதுனால ஒரு மைனஸ் சைனை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இது x minus y அப்படின்னு மாறிடும். ஸோ இப்படி எடுத்துட்டோம். இப்போ 3 டேர்ம் இருக்கு. 3 பேர்கிட்டயுமே x minus y x minus y x minus y இருக்கு பாருங்க. x minus y வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டோம்னா இவங்க கிட்ட ரிமைனிங் டேர்ம் ஒரு zம் ஒரு x plus y மட்டும் உள்ள இருக்கும். ஸோ அப்போ zx plus zy உள்ள இருக்கும்னு எழுதிக்கலாம். இங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ் x minus y வெளியே போயிடுச்சு. மிச்சம் இந்த z² மட்டும் இருக்கும். இங்கே x minus y வெளில போயிடுச்சு. மைனஸ் xyன்ற டேர்ம் மட்டும் ரிமைனிங் இருந்திருக்கும் அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் டேர்ம்ஸ் எடுத்துடலாம்.
ஸோ இப்போ இவங்க கிட்ட இது இப்போ மொத்தம் 4 டேர்ம் இருக்கு. ஆனால் இவங்க கிட்ட எதுவுமே காமனாக இல்லைல்ல, அதனால இவங்கள இப்படி பிளேஸ் மாற்றிக்கலாம் நம்ம முதல்ல. எக்ஸ் மைனஸ் ஒய் இப்போ இசட்எக்ஸ் மைனஸ் இசட் ஸ்கொயர்டும் ப்ளஸ் இசட்ஒய் மைனஸ் எக்ஸ்ஒய்னு எழுதிக்கலாம். இப்படி எழுதுறதுனால இவங்க 2 பேர்கிட்டையும் இசட் காமனாக இருக்குது, இவங்க 2 பேர்கிட்ட என்ன காமனாக இருக்குது, ஒய் காமனாக இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே இருக்கும். இவங்க 2 பேர்கிட்ட இருந்து இசட்டை காமனாக எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் இசட் உள்ளே இருக்கும். இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் ஒய்யை வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ளே வந்து இசட் மைனஸ் எக்ஸ்ன்ற டேர்ம் உள்ளே இருக்கும். எக்ஸ் மைனஸ் இசட் இருக்கு, இங்கே இசட் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. இசட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட்னு மாற்றி எழுதுனா இந்த டேர்ம் என்னவா மாறிடும், மைனஸில் மாறிடும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு z into x minus z minus y into x minus z னு மாத்திக்கலாம். மைனஸ்ல இருக்கவங்கள மாத்தி எழுதும் போது ஒரு மைனஸ் வெளில வரும். இப்போ இங்கே x minus z இருக்கு, இங்கே x minus z இருக்கு, நம்ம அதை காமனா வெளியில எடுத்துடலாம் x minus z அப்படின்னு. அப்போ ரிமைனிங் இங்க ஒரு z இருக்கும், இங்க ஒரு y இருக்கும். அப்போ இதை z minus y அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் உங்களோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு. இப்போ கொஸ்டின் நம்பர் 5 ஒரு சூஸ். உங்களுக்கு வந்து ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் கேபிட்டல் ஏஐஜேன்றது கோஃபேக்டராகவும் ஸ்மால் ஏஐஜேன்றது எலிமெண்ட்டாகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட்ல பாருங்களேன், A11 அப்படின்ற எலிமெண்ட்டோட A31 மல்டிப்ளை இருக்கு. அப்படி பண்ண முடியாது. எந்த எலிமெண்ட் எடுக்கிறோமோ அதோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரை மல்டிபிள் பண்ணால் மட்டும் தான் நமக்கு டிட்டர்மினன்ட் கிடைக்கும். இது மாற்றி வந்திருக்கிறதுனால இது தப்பா இருக்கு. இது A11 கரெக்டா இருக்கு. ஆனால் இங்கே பாருங்களேன், A12னா கேபிட்டல் ஏவும் 12 தான் வரணும். 21 மாற்றி கொடுத்துருக்காங்களா, அதனால இது ராங்கு. இங்கே பாருங்க, A21 கூட கோஃபேக்டர் 21 வராமல் 11 வந்திருக்கு. அப்போ இதுவும் மிஸ்டேக் தான். இதில் பாருங்க, A11 கேபிட்டல் ஏயும் 11, 21 21, 31 31 எல்லா எலிமெண்ட்டுக்கும் அதோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் மல்டிப்ளை ஆட் ஆயிருக்கு. டி ஆப்ஷனில் மட்டும் தான் சரியாக வந்திருக்கு, மற்ற எல்லாத்துலேயுமே மாற்றி மாற்றி வந்திருக்கு. அதனால டி தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இதான் உங்களோட எக்ஸசைஸ் 4.3. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.